அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆடிட்டர் உமாவோட இந்த கரூர் 41 பேர் மரணத்தில் 31 பேருக்கு வேலைவாய்ப்பை முதல்வர் விஜய் வழங்கினார். அதனுடைய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பிலே இந்த வேலைவாய்ப்பு வேலை ஆணை வழங்கிய முதல்வரினுடைய ஆணைக்கு தடை வழங்கியிருக்கிறதா அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை பற்றி என்னன்னு ஆடிட்டர் உமாட்ட கேட்போம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. இந்த மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை நேற்று பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆளுங்கட்சிக்கு இதனால் சப்போர்ட்டான கருத்துக்கள் வருமா, இல்லை எதிர்ப்பான பின்னடைவான கருத்துக்கள் வருமா, அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கம்மா. ஆமாம், இந்த கரூரில் 41 பேர் இறந்தது சம்பந்தமாக ஒரு 31 பேருக்கு சமீபத்தில் தான் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கே போய் நேரடியாக பெரிய வேலை வாய்ப்பு ஆணைகளை வழங்கினார். ஆமாம், பெரிய விழா நடத்தி அதில் 31 பேருக்கும் கவர்மெண்ட் சார்பாக அவங்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டது. இப்போ அந்த பணி வழங்கும் போது நிறைய எதிர்ப்பு இருந்தது பொதுமக்கள்கிட்டயே. நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி நீங்கள் பணி கொடுக்கக்கூடாது, அப்போ நீங்கள் எந்த ஆட்சியிலே இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு நடிகராக நீங்கள் வந்தீங்க, ஆனால் உங்களை பார்க்க வந்தவங்க நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்காதனால கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டை சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் நீங்களும் அங்கே ஒரு பொறுப்பாளர், ஸோ நீங்கள் அப்படி பொறுப்பெடுத்திருக்கணுமே ஒழிய உங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கணுமே ஒழிய நீங்கள் அரசு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. நிறைய மக்கள் இந்த அரசு வேலை வாய்ப்புக்காக டே அண்ட் நைட் படித்து வேலை கிடைக்காம நிறையா பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நிறையா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டில் இறந்தவங்க இப்படிலாம் அவங்க கோட் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது வேறு விஷயம். பொதுவான விஷயங்களுக்காக பொதுமக்கள் போராடி அதனால உயிர் இழந்தவங்களுக்கு அது கொடுத்துருக்குறாங்க. இது உங்களை பார்க்க வந்த கூட்டம், நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னார், பாமகவினுடைய அந்த போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 4-5 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆமாம், இப்படி வரும்போது எல்லா கட்சி தலைவர்களும் கேட்பாங்க. எல்லா கட்சியும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. வேலைவாய்ப்பு கட்சி தலைவரை பார்க்க இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, சொந்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி உதவி செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அனைத்து கட்சிகளும் ஒரு முகமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. ஒரு முகமாக மட்டும் கிடையாது, என்டையர் தமிழகமே அவங்களுடைய கருத்துக்களை பெரும்பான்மையான எதிர்த்தரப்பு கருத்துக்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களுக்காக நம்ம சொல்கிறோம். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால தமிழக மக்கள் எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் இதை எதிர்த்து தான் சொல்லி. எப்படிமா அவருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பாங்க, அவர் இதை பற்றி யோசிச்சிருப்பார். இதை எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்காம எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பையும் மீறி அவர் அந்த வேலை வாய்ப்பை வழங்கியிருக்காரு. அந்த வேலை வாய்ப்பு வழங்கினது தப்புன்னு இன்றைக்கி கோர்ட் சொல்லிடுது. இது சரிதான் அப்படின்ட்டு நிறைய மக்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகளும் கோர்ட்டு சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீதி ஜட்ஜ்மெண்ட் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிந்தும் கூட விஜய் பல நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படியே எதிர்மறையான முடிவுகள் வரக்கூடிய கருத்துக்கள் வரக்கூடிய விஷயத்திலேயே அவர் முடிவெடுக்கிறாரு. அவருக்கு சாதகமாக, கட்சிக்கு சாதகமாக. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். இந்த கரூர் வழக்கில் மர்ம முடிச்சுகள் நிறையா இருக்குது. அரசியல் ரீதியாக தனிப்பட்ட ஒரு நடிகராக, தனிப்பட்ட ஒரு மனிதனாக, அப்புறம் பொதுமக்கள் சார்பாக இப்படி பலதரப்பட்ட மர்ம முடிச்சுகள் இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு, அதாவது நம்மளுடைய அந்த 41 பேர் கொலை வழக்கு அரசியல் ரீதியாக பெரிய பரபரப்பாக அவர் தான் ஜெயிலுக்கு போவார்ன்ற அளவுக்கெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமா, அந்த வழக்கு இப்போ சிபிஐல கூட இருக்கு, அதை சிபிஐல விசாரணையில இருக்கு. ஆமா, இதை இவங்க என்ன செய்யறாங்க, திமுக செய்திருக்கிறாங்கன்னு ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே அதுதான் பேச்சு. ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி இருந்தது. இன்னொரு விதமாக இவர் அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பிட்டார். அது ஒரு இஷ்யூவாக பேசினாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட, நீங்கள் கேட்ட கேள்விகளில் ஒரு 3 விதமாக நான் பிரித்து சொல்கிறேன். முதல்ல அவர் தனிப்பட்ட ஒரு மனிதனாக, தான் ஒரு மிகப்பெரிய நடிகர், மக்கள் நாயகன்,
மக்களை பார்க்க வந்திருக்கோம், கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனாக தன்னால் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல தாங்க முடியாத துயரமும் துக்கமும் அவரை சூழ்ந்திருந்தது. அது வந்து மறக்க முடியாத உண்மை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னால் ஏதாவது மற்றவங்களுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட அது கண்ணால் பார்க்கும்போது மனசு ரொம்ப பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு உள்ளானவர் தான் அவரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கேருந்து விலகி போனது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்து அது தனிப்பட்ட முறையில் வரும்போது இந்த விஷயம் வந்து இது வந்து உயிரிழப்பு, கை காலோ இல்லை சாதாரணமாக ஒரு விபத்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. உயிரே இழந்திருக்கிறாங்க. நிறைய பேரோட அம்மாக்களுக்கு மகன் இல்லை, அக்கா தங்கைகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சகோதரன் இல்லை. இப்படிப்பட்ட சில பேர் கணவனை இழந்திருக்காங்க, கை குழந்தையை இழந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை வந்து அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால ஏதாவது அந்த குடும்பத்துக்கு செய்யணும். அந்த இழந்த நம்மளை பார்க்க வந்த இப்போ நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு முதல்வராக உட்காந்துருக்கணும், நம்மளால் பாதித்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தணும், வாழ்வாதாரத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் தனிப்பட்ட முறையில் எல்லா பேரையுமே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி அந்த விழாவில் வந்து எல்லா பேருக்குமே 20 லட்சம் அப்படின்லாம் சொல்லி அந்த குடும்பங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் மீறி இவர் இதை செய்கிறாருன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனாக மனிதாபிமானம் உள்ள ஒரு இந்த தமிழ்நாட்டில் தன்னால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் எங்கே போவாங்கன்றதுக்காக வாழ்வாதாரத்துக்கு அவர் செய்யணும்னு நினச்சி தான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். இது முதல் பாயிண்ட். ஏன்னா சில அரசியல் கட்சிகள் இதை என்ன சொல்கிறாங்கம்மா, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடாது, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இது வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நம்ம அதுதான் சொல்ல வரோம். ஏன்னா இதை வந்து நாம் தமிழர் கட்சி தான் இந்த வழக்கை தொடுத்து இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வழக்குக்கு தான் வந்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை அவங்க கருதுறாங்க. இது வந்து தற்காலிகமான ஒரு இதுதான், நிகழ்வு தான். ஏன்னா இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சிபிஐயில் இருக்குது. இது முதல்வருக்கும் தெரியும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், எல்லா பேருக்குமே பொதுவாக தெரியும். சிபிஐயில் ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது அதன் நிமித்தம் எந்த ஒரு செயலும் வெளியே நம்ம செய்யக்கூடாது. அது முதல்வருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் மீறி இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவது பட்சம் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தவர் பொதுநல வழக்காக வந்து 2 பேர் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய வாதம் என்னன்னா, இது வந்து அரசு பணி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களும் வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, சிபிஐயில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாம் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த வழக்கை திசை திருப்புற மாதிரி அவங்க சொல்கிறது, அந்த வழக்கை இதுதான் வந்து கோர்ட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நான் தமிழில் சொல்கிறேன், அந்த வழக்கை திசை பண்ணுற மாதிரி இவர் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய குற்றமாகும். அதனால் அந்த 31 பணி ஆணைகளை வந்து நீக்க வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வச்சாங்க. நம்மளுடைய மதுரை உயர் நீதிமன்ற கிளை அவங்க வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க, நிச்சயமாக இந்த சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதன் நிமித்தம் அதனுடைய சாட்சிகளை திசை திருப்பும் பொருட்டு எந்த ஒரு செயலும் நடக்கக்கூடாது. இது வந்து இந்த பாயிண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமானது, அந்த பணிகளை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது நீக்கப்படவில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும், முடிஞ்சா அதனுடைய ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது. ஆனால் இப்போதைக்கு அதை நிறுத்தப்பட்டுருச்சு. அப்புறம் தாவேகா சைடு, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்கள் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துருப்போம். ஆமாம், இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தீர்ப்பு வந்து தவறான எடுத்துட்டு போவோம் அப்படின்னு அவங்க அப்பீலுக்கு போறாங்க. எதுவாக இருந்தாலும் இது வந்து சிபிஐ இன்வால்வ் ஆகியிருக்கும் போது இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது எந்த விதத்துல சரியாகுன்றது நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் இந்த இது வந்து இப்ப இது நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து இந்த வழக்கு வந்து சாதகமாக இப்போதைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு குழப்படியான சூழ்நிலை, ரொம்ப குழப்படியான ஒரு மர்ம முடிச்சுகள் நிறைந்த ஒரு இதுதான். அங்கே இருக்கிற முடிச்சுகள் அவிழ்க்காம இந்த விஷயங்கள் உறுதி செய்யப்படுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைப்பாடு. நம்ம முதல்வர் விஜய் வந்து சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு. அவருக்கு யார் ஆலோசனை வழங்குறாங்கன்னு தெரியல, இல்லை அவரே பண்ணுறாரான்னு நமக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு
உத்தரவு போட்டிருக்காரு. அது வந்து உண்மையிலே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்னென்னா, ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் குடிக்கிறான். அந்த 50 லட்சம் பேரும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருந்தான். அது இல்லைங்கக்குள்ள அந்த 50 லட்சம் பேரும் விஜய் மேலே வந்து பணம், எவ்வளோ பணம் அது வேறு விஷயம். விஜயினுடைய இந்த செயலுக்கு விஜய்க்கு நன்றி தெரிவிப்பானுங்க. ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா கூட அந்த 50 லட்சம் பேரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான். இதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சில செயல்களும் வந்து பண்ணிட்டதால், இந்த வேலைவாய்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்ததால அதுக்கு இந்த மாதிரி அவருக்கு செட்பேக் போயிட்டுருக்கு. நம்மளுடைய வேண்டுதல் விருப்பமும் இதுதான். அவர் இன்னும் இந்த துறை, ஏன்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு. அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? ஏன்னா அவங்க உழைச்சி, கடுமையாக உழைச்சி, படித்து, அந்த படிப்புக்காக உழைப்பை சிந்தி, ரத்தம் சிந்தி அவங்க எல்லாம் வந்து பண்ணி இரவு பகலாக இது பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி, இப்படி பல விதத்தில் வந்து அரசு பணிக்காக, அரசு பணினாலே பெரிய விஷயம் நம்மளுக்கு. இப்போ 31 பேர் வந்து நம்பர் ஆஃப்ல வந்து அதிகம்தான். இப்போ ஒரு ஆள் 2 ஆள் விஷயம் கிடையாது, இது 31 பேர். இதே ஏன்னா அவங்க என்ன சில பேர் அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்கன்னா, இந்த காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, ஜெயிலில் மரணங்கள் நடந்திருக்கு, இது எல்லாமே அரசு உடைய அலுவலகங்கள். அங்கே நடந்தவங்களுக்கே நீங்கள் இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் வந்து தினம் தினம் விபத்துக்கள் நடக்குது, அந்த விபத்துக்களில் உயிரிழக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கல. அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து இன்றைக்கு முதல்வருக்கு இந்த வழக்கின் மூலம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது பின்னடைவுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது 31 பேர் இந்த கொண்டது வந்து சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து முடிவு சொல்லிட்டாங்கன்னா, இவர் வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. தனிப்பட்ட முறையில் நான் சொன்னேன் இல்லையா, முதல்வர் வந்து தான் மனசில் இந்த விஷயத்த இவங்களுக்கு, இந்த வாழ்வை இழந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாரு. இந்த வழக்கு முடிஞ்சா கூட, சப்போஸ் இது இவருக்கு சாதகமாக இல்லாட்ட கூட, வேறு சில வழிகளில் அவங்களையே இவங்க எக்ஸாம் எழுத வச்சு, இல்லாட்டா அவங்களுக்கு தகுந்த சின்ன சின்ன பணிகளில் ஏதாவது ஒரு வகையில் எல்லா குடும்பத்துக்கும் முக்கியமாக அவங்களுடைய பிழை, அதுதான் இவங்க கட்சி சார்பாக 20 லட்சம் கொடுத்துருக்காங்களே, அது சாதாரண தொகையில் பெரிய தொகை. அதுதான் அந்த அளவுக்கு வந்து அவருடைய மனசை பாதிச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஆனா இது வந்து சட்ட ரீதியா சிக்கல் இருக்கு. மற்ற கட்சிகளும் அவங்களுக்கு வந்து அந்த நிவாரண தொகைன்னு எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 30-40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய தொகை, பெரிய தொகை தான். இவங்க கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்பு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வர தொகையை விட அது அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்பள தொகை இருக்க உண்மைதான், அந்த தொகையை விட இது அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு நிவாரணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது இதுவும் கொஞ்சம் அதிகப்படியானதான் தெரியுது. இருந்தாலும் இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போயிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்வர் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது அவர் தீர ஆலோசித்து, சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இது பண்ணி பண்ணுறது நல்லது. இது ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து நிறைய ஓட்டு வாங்கி ஒரே நேரத்தில் 2 வருஷத்துக்குள்ளே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கும்போது இந்த மாதிரி செயல்களால் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.